சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையில் இடம்பெற்றுள்ள திருநங்கை தீபிகா காமராஜ் தந்தி டிவிக்கு பேட்டியளித்துள்ளார். அதனை பார்க்கலாம். வணக்கம், என்னோட பேர் தீபிகா காமராஜ். நான் திருநங்கை. 2022ஆம் ஆண்டு போலீஸில் செலெக்ஷன் ஆனேன். சிங்கப்பெண் அதிரடி திட்டத்தில் நீங்கள் இருக்கிறது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது? இது எனக்கு உண்மைக்குமே பெருமையாக இருக்குது. ஏன்னா எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த, அதுவும் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து எங்கள் காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகளுக்கும் எங்கள் ஐஜி மேடம் புவனேஸ்வரி மேடத்துக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். ஏன்னா இதில் இன்றைக்கி ஒரு 600 பெண்கள் இருக்கிற இடத்துல ஒரு முதல் திருநங்கையாக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையில் தமிழக முதல்வர் அவருடைய நேரடி பார்வையில் இருக்கிற ஒரு திட்டத்தில் என்னை அடிச்சிருக்கிறாங்க. இதில் என்னென்னா உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே நிறையா பேருக்கு தெரியும், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான குற்றங்களை தடுக்கிறதுக்காண்டி தான் இந்த சிறப்பு பிரிவை உருவாக்குனார். அதில் கண்டிப்பாக என்னோடய பங்களிப்பு அதிகம் இருக்கும். என்னோடய சகோதரியாக அம்மா அக்கா தங்கச்சியாக நினச்சி அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச என்னவோ இந்த சொசைட்டிக்கு நான் என்ன செய்யணுமோ கண்டிப்பாக அதை நான் அந்த ஃபீல்டில் காமிப்பேன். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த தேங்க்ஸ் சொல்கிறேன்னா என்னோடய காவல்துறைக்கும் மாண்புமிகு முதல்வர் அவருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்லுவேன். இந்த சிறப்பு படையில் என்னை ஒரு திருநங்கையாக செலெக்ஷன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் நன்றி சொல்லணுன்னா எங்கள் கீழ்ப்பாக்கம் ஏசி மேடம் மணிமேகலை மேடம் அவங்களுக்கும் நன்றி சொல்லுவேன். நான் G7 சேத்பேட்டில் சட்டம் ஒழுங்கு பிரிவில் இப்போ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும்? இதுக்கு முன்னாடி இதை பார்த்துருக்க மாட்டேங்க, இப்போ தான் அதில் சேர போகிறீங்க. என்ன இதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும்னு இப்படிலாம் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? சார், நான் நிறைய சோசியல் மீடியா நான் பார்ப்பேன். அதில் நிறைய பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கான வன்முறைகள் நிறைய நடக்குது. அப்யூஸ், உங்களுக்கே சொல்ல, செக்ஸுவல் அப்யூஸ்லேருந்து நிறையா நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் என்னால் முடிஞ்ச அந்த தடுக்கிறதா இந்த படையோட மிகப்பெரிய நோக்கமே. அதில் என்னோடய எஃபெக்ட் என்ன கொடுக்கணுமோ இந்த ட்ரைனிங்கில் அவங்க அவ்வளோ அழகாக எங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவும் தியரியாகவும் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நான் நிறையா நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக இந்த தமிழக பெண்களுக்கு என்னால் முடிஞ்ச பாதுகாப்பை கண்டிப்பாக நான் கொடுப்பேன்னு நம்புகிறேன் சார். முதல் வரை நேராக வந்து உங்களுக்கு இதெல்லாம் பண்ணாங்க, அது எவ்வளோ மகிழ்ச்சி. நீங்கள் அவர் நேரில் பார்த்தீங்க, வேறு நீங்கள் சின்ன ஒரு வருத்தம், முதல்வர் முன்னாடி போக முடியலை. பட் நாங்கள் 600 பேரோட என்னை பெண்களாக தான் உட்கார வச்சுருந்தாங்க. யாருக்கும் நான் திருநங்கையை நாங்கள் காமிச்சிக்கிடலை. என்னோட உயர் அதிகாரிகள் என்னை திருநங்கையாகவும் பார்க்கல, பெண்களாக பார்த்தாங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.